எம்ஜிஆர் என்ற மாமனிதர் குறித்து அவரது வாழ்க்கை வரலாறு, அவரது பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து நாம் பார்க்க போகின்றோம். எம்ஜிஆர் எப்படி புகழின் உச்சிக்கு சென்றார் என்பது குறித்து நாம் பார்க்க போகின்றோம். அதற்கான காரணம் என்ன? ஒருவர் ஒரு துறையில் வெற்றி பெறுவது கடினம், அதிலும் முதலிடம் எடுப்பது இன்னும் கடினம், அதை தக்க வைத்துக் கொள்வது அதைவிட கடினம். சினிமா, அரசியல் இரண்டு துறைகளிலும் வெற்றி பெற்றதோடு மட்டுமல்லாது இரண்டிலும் முதலிடம் பெற்று அதை கடைசி வரை தக்க வைத்துக் கொண்ட அதிசயமே அசந்து போகும் அதிசயம் எம்ஜிஆர். இதற்கு காரணம் என்ன? எம்ஜிஆர், என்னை பொறுத்தவரை எம்ஜிஆருடைய புகழுக்கு காரணம், அவர் புகழ் மங்காமல் இன்றைக்கும் ஒளி வீசி கொண்டிருப்பதற்கு காரணம், அவர் சினிமாவில் தனக்கு ஏற்பட்ட பிம்பத்தை, அந்த பிம்பத்தின் அடிப்படையில் நிஜ வாழ்க்கையிலும் அவர் அப்படியே வாழ்ந்தார். சினிமா பிம்பத்திற்கும் அவர் நிஜ வாழ்க்கையில் கடைபிடித்த நடவடிக்கைகளுக்கும் எந்த வேறுபாடும் இல்லாமல் இருந்ததுதான் அவருடைய வெற்றியின் மிகப்பெரிய ரகசியம் என்று நான் நினைக்கிறேன். எம்ஜிஆர் குறித்து, அவருடைய வெற்றிக்கு காரணம் குறித்து செல்வி ஜெயலலிதா அவர்கள், அவரோடு நெருங்கி பழகியவர், 28 படங்களில் நடித்தவர். அவர் சொல்கிறார், மக்களிடம் எம்ஜிஆர் இவ்வளவு புகழ் அடைந்திருப்பதற்கு என்ன காரணம்? மக்களிடம் லட்சியத்தின் காரணமாக அவர் பெருமை அடைகிறாரோ அவர்தான் சிறந்த கலைஞராக இருக்க முடியும் என்று ரஷ்ய எழுத்தாளர் மாக்காமோன் கூறியுள்ளார். அந்த பெருமைக்கு பாத்திரமாக எம்ஜிஆர் இருக்கிறார் என்று செல்வி ஜெயலலிதா அவர்கள் சொல்லியிருக்கிறார். எம்ஜிஆரினுடைய புகழுக்கான காரணத்தை ஒரு ஆங்கில பத்திரிகை என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இஸ் ஜெனராசிட்டி, எம்ஜிஆர்ஸ் ஜெனராசிட்டி, a correlative between his real image and his real life image. நான் சொன்னதுதான், அவருடைய கொடை குணம், ஒரு கொடையாளியாக அவர் இருந்தது, அவருடைய உண்மையான பிம்பத்திற்கும் நிஜ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிம்பத்திற்கும் அவர் சினிமாவில் நடித்த பிம்பத்திற்கும் கோரிலேட்டிவ்னா அது வித்தியாசமே இல்லாமல் அது இருந்தது என்பதுதான் அவருடைய புகழுக்கு காரணம். இஸ் இமேஜ் கேர்ஃபுல்லி நர்ச்சர்ட். அவருடைய பிம்பத்தை அவர் ரொம்ப கவனமாக கட்டமைத்தார். விளையாட்டாக அவர் செய்யலை, எல்லாத்தையும் திட்டமிட்டு அவர் செஞ்சார். மியூசஸ் அப்பான் இஸ் டெஸ்டினி பிஃபோர் என்டரிங் இன்டு பாலிடிக்ஸ். அரசியலில் நுழைவதற்கு முன்பாகவே ஒரு தொலைதூர பார்வையோடு, தன்னுடைய எதிர்காலம் குறித்து சரியான சிந்தனையோடு, ஆழ்ந்த சிந்தனையோடு அவர் இறங்கினார். த ஸ்டார் பெர்சனோ ஹி ஹேட் கிரியேட்டட் அசிடியஸ்லி. மிகவும் சிரமப்பட்டு சிரத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய பிம்பத்தை, அதாவது ஒரு ஸ்டார் என்ற பிம்பத்தை அவர் சினிமாவில் கட்டமைத்தார். நோ ஆக்டர் கேன் நெவர் டிரான்ஸ்ஃபர் இஸ் சினிமா பாப்புலாரிட்டி இன்டு பொலிட்டிக்கல் பவர் லைக் எம்ஜிஆர். எம்ஜிஆர் அவர்களைப் போல தன்னுடைய சினிமா புகழை அரசியலுக்கு தகவமைத்து கொண்டது வேறு யாரும் அல்ல. வேறு எந்த நடிகராலும் அது சாதிக்க முடியவில்லை. எம்ஜிஆர் இன் த ஃபார்ம் ஆஃப் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் இன்டலெக்சுவல் அண்ட் பொலிட்டிக்கல் கிரவுண்ட்ஸ் ஒர்க் தட் வென்ட் இன்டு தி பில்டிங் ஆஃப் தி நேரேட்டிவ் ஆஃப் திராவிடியன் பால். அவர் பல ஆண்டுகளாக தன்னுடைய அறிவாலும் அரசியல் அடிப்படை பணிகளாலும் ஒரு திராவிட அரசியலை ஸ்தாபிப்பதில் முக்கிய பங்கு வகித்தார். அவர் நடித்த படங்களில் திமுக கட்சியினுடைய தேர்தல் சின்னமான உதயசூரியனை அவர் பிரபல்யப்படுத்தினார். அண்ணாவின் பெயரை அவர் முன்னிறுத்தினார். திராவிட கொள்கைகளை ஆங்காங்கே விதைத்தார். அது மக்களிடம் திராவிட கொள்கைகளை எடுத்துச் செல்வதற்கு பெரிய வசதியாக இருந்தது. அடுத்து நாம் எம்ஜிஆரை பற்றி பலரும் சொல்லியிருக்கக்கூடிய பல விஷயங்கள் குறித்து பேசலாம். நிச்சயமாக அது சாதாரண விஷயம் கிடையாது. கவிஞர் கண்ணதாசன் என்ன சொல்லியிருக்கிறார்னா, கக்கனை போன்ற உண்மையான தியாகிகளுக்கு உதவிடும் எம்ஜிஆரை எந்த கட்சிக்காரனும் பாராட்டித்தான் ஆக வேண்டும் என்று சொல்கிறார். கக்கன் முன்னாள் அமைச்சர் காமராஜருடைய
அமைச்சரவையில் இடம்பெற்றவர், சுத்தமான தியாகி, தேச சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர், இன்னலுற்றவர். அமைச்சராக இருந்தபோது ஒரு பைசா கூட சம்பாதிக்காதவர். நேர்மையின் சின்னமாக காமராஜரோடு இணைந்து பணியாற்றியவர். அவர் இறுதி நாட்களில் நோய்வாய்ப்பட்டு மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு, அவர் யார் என்று தெரியாமல், அவரும் சொல்லுவதில்லை, அதெல்லாம் அவர் எதையுமே டிமாண்ட் பண்ணுறதில்லை, அவருடைய பழக்கம் இல்லை. அவர் முன்னாள் அமைச்சர் என்பது கூட தெரியாமல் அங்கே மருத்துவர்கள் அவரை தரையில் படுக்க வைத்திருந்தார். அவருக்கு கட்டில் கிடைக்கவில்லை, அப்போ டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சு, அதனால் அவர் தரையில் படுக்க வச்சிருந்தார். எம்ஜிஆர் தற்செயலாக அந்த மருத்துவமனைக்கு சோதனைக்காக சென்றிருந்தார். அப்போது அவரிடம் கக்கன்ஜி அவர்கள் இந்த மருத்துவமனையில் தான் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்ற தகவல் சொல்லப்பட்டது. எம்ஜிஆர் ஓடோடி பார்த்தார். அங்கு தரையில் படுத்திருந்த கக்கனை பார்த்து கண் கலங்கினார். டீன் உட்பட மருத்துவர்களை பார்த்து, உங்களுக்கு அறிவு இருக்கிறதா? இவர் யார் என்று தெரியாதா உங்களுக்கு? அது கூட தெரியாமலா நீங்கள் இருக்கிறீர்கள்? எவ்வளவு பெரிய மனிதர் அவர், அவரை தரையில் படுக்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லி உடனே ஸ்பெஷல் வார்டு அரேஞ்ச் பண்ணார். கக்கன் அதெல்லாம் வேணான்னு சொல்லி பார்த்து வேணவே வேணான்னு சொன்னார். நான் போக மாட்டேன், நான் மக்களாக இருக்கிறேன்னு சொன்னார். எம்ஜிஆர் உடலை ஸ்பெஷல் வார்டு அனுமதித்தோடு இல்லாமல் அன்றைக்கு அவருக்கு 25,000 ரூபாய் செலவுக்கு வச்சு கக்கன் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார். எம்ஜிஆர் என்ன செய்தார் தெரியுமா? அவருடைய தம்பி அவரை வழி அனுப்ப வெளியே வந்தார். அவருடைய பாக்கெட்டில் அந்த 25,000 ரூபாயை வைத்துட்டு வந்தார். அன்னைக்கு 25,000னா இன்னைக்கு கணக்கு பார்த்தா 25 லட்சம் கூட பெறுவாங்க. அப்படி வாரி கொடுத்தவர் எம்ஜிஆர். அவர் மாதிரி ஒருத்தரை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. அவர் என்ன சொன்னாரோ திரைப்படங்களிலும் இன்னும் பல இடத்துலையும் அவர் என்ன சொன்னாரோ அதற்கு உதாரணமாகவே அவர் திகழ்ந்தார். அவர் கொஞ்சம் கூட நிஜ வாழ்க்கையில் வேறுபட்ட ஒருவராக அவர் என்றுமே இருந்ததில்லை. அவரை பற்றி கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்று பாருங்கள். வென்றாரும் வெல்வாரும் இல்லா வகையில் என்னாலும் ஒளி வீசும் தன்மதியே, தென்னவரும் தென்னாடும் உள்ளவரை மன்னா உன் திருநாமம் துலங்க வேண்டும். உன்னாலே உயர்வடைந்த என் போன்றோர் உள்ளங்கள் அதை கண்டு மகிழும். என் போன்று உன்னுடைய உதவியை பெற்றவர்கள் என்று சொல்கிறார். கருணாநிதி அவர்கள் ஒரு கட்டத்தில் கடன்பட்டு அவருடைய கோபாலபுரம் வீடு ஏலத்திற்கு வந்தபோது எம்ஜிஆர் தான் பணத்தை கொடுத்து அதை மீட்டெடுத்து. அதனால தான் சொன்னார். முரசொலிமாறன் பச்சையப்பன் கல்லூரியில் BA MA படிக்கிறதுக்கு புக்ஸில் இருந்து ஃபீஸில் இருந்து கல்வி கட்டணம் வரைக்கும் எல்லாவற்றையும் அந்த 5 ஆண்டுகளும் எம்ஜிஆர் அவர்கள் தான் செலுத்தினார். ஏன், எம்ஜிஆரை துரோகி என்று சமீபத்தில் புகழாரம் சுட்டிய திருவாளர் துரைமுருகன் பச்சையப்பன் கல்லூரியில் படிப்பதற்கு அவருக்கு உதவித்தொகை கொடுத்தவர் எம்ஜிஆர் தான். யார் துரோகி என்று மக்கள் புரிந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட எம்ஜிஆர் தன்னுடைய எதிரிகளுக்கும் உதவக்கூடியவர். அதை போன்ற ஒரு மனிதரை பார்ப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. யாராலும் பார்க்க முடியாத ஒரு நபர். பிறிதொரு தொகுதியில் நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி. இந்த காலத்து இளைஞர்கள் பழைய விஷயங்களை, இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது, தலைவர்கள் எப்படி ஆட்சி செஞ்சாங்க, என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்றோம். அதிமுகவின் 50 ஆண்டு கால வரலாற்றில் சிறப்பு சேர்க்கும் விதமாக எம்ஜிஆரின் அரசியல் பயணம், அண்ணா முதல் அண்ணா திமுக வரை வரலாற்று தொடர் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழன் மாலை 5 மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். காண தவறாதீர்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க.